இந்த நாளிலே நம்ம தியானிக்கிற ஒரு தலைப்பு இறங்கி வந்த கர்த்தர். அல்லேலூயா, இறங்கி வந்த கர்த்தர். இந்த வசனங்களை கர்த்தர் எந்த சமயத்திலே அங்கே சொன்னார், யாரிடம் சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஒரு முச்செடியிலே உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று மோசேக்கு தரிசனமாகி பேசின வார்த்தைகளை தான் வாசிக்க கேட்டிருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுதலையாகவும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் அவர் இறங்கினார். Hallelujah. God has come down to deliver them and to bring them out a good and large land. ஆண்டவர் இறங்கி இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். நலமும் விசாலமான தேசம். Hallelujah. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் வேதனையை யார் அறிவா, என் உபத்திரவத்தை யார் பார்ப்பார் என்று சொல்லி ஒருவேளை தனித்து போனவர் நிலைமையில் இருக்கலாம். எனக்கு அன்பான ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் உன் உபத்திரவத்தை பார்க்கிறார். கர்த்தர் உன் கூக்குரலை கேட்கிறார். உன் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார். I have surely seen the afflictions. I have heard your cry. I know your sorrows. நம்மையாளர்களே, கர்த்தர் மோசேயின் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அது என்ன தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். ஒருவேளை நம்ம நெருக்கத்திலே கொண்டிருக்கலாம், ஒருவேளை உபத்திரவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்காங்க. சொல்கிறார், நெருக்கத்தில் இருக்கிற உன்னை இங்கே கொண்டு போய் வைப்பேன், விசாலத்திலே கொண்டு போய் வைப்பேன் சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அதற்காகவே அவர் என்ன செய்திருக்கிறார்? இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, சோத்திரம். நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்க, சோத்திரம், விடுதலையாக இன்றைக்கு நம்ம அவர் இறங்கி இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசாலத்தில் கொண்டு போய் வைப்பதற்காக தேவன் நம் நடுவிலே அவர் இறங்கி இருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்காக அவர் விடுதலையாக்குகிறவர் மட்டுமல்ல, நமக்காக சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 31 அதிகாரம் 4வது வசனத்திலே கடைசி வாசிக்கிறோம், கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். 31:4 பின்பகுதி நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண என்ன செய்வாராம்?